நான் ஜெயக்குமார். பஃப் பேஸ்ட்ரி எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த பஃப்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அது சுலபமாக சாப்பிடக்கூடியது. வாய்க்குள்ளே வச்சிங்கன்னா மொறுன்னு அதே நேரத்தில் அப்படியே நல்லா கரைஞ்சி உள்ளே போயிடும். அது சாப்பிட்ற கஷ்டமே இருக்காது. இந்த பஃப் வந்து இப்போ பஃப் ஷீட்டுங்களாகவே இந்த தாள்களாகவே நம்மளுக்கு கடையில் கிடைக்குது. அதை தவிர பஃப்ஸ் நிறையா நம்ம பேக்கரிஸில் எல்லா கடைகள்லையும் கிடைக்குது. ஆனாலும் வீட்டில் பண்ணுறது ஒரு தனி சந்தோஷம் இல்லைங்களா? ஏன்னா அதுக்குள்ளார நம்ம என்னென்ன போடுறோம்னு நம்மளுக்கே தெரியும். நம்மளுக்கு எவ்வளோ ஆரோக்கியமானது, குழந்தைங்களுக்கு நல்லது கொடுக்குறோம் அப்படின்ற சந்தோஷம் நம்மளுக்கு இருக்கும். அதனால இந்த பஃப் பேஸ்ட்ரியை நிச்சயமாக நீங்கள் பார்த்து மகிழ்வீங்க நினச்சி உங்களோட பகிர்ந்துக்கிறோம். 600 கிராம் அல்லது 4 கப்பு மைதா மாவு, 1/2 கிலோ வெண்ணெய், 75 கிராம் அல்லது 1/2 கப் மைதா மாவு, 1 மேஜை கரண்டி வெண்ணெய், 1 தேக்கரண்டி உப்பு மற்றும் குளிர வைத்த தண்ணீர். இதில் நான் சொன்ன மாதிரி இந்த பேஸ்ட்ரி நம்ம பண்ணுறதுக்கு 2 பண்ண போகிறோம். முதல்ல ஒன்று வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு மாவை எடுத்துக்க போகிறோம். அடுத்தது வெண்ணெயை வச்சு ஒரு வெண்ணெய் கட்டி மாதிரி ஒன்று உருவாக்க போகிறோம். அது ரெண்டுத்தையும் வச்சு நம்மளுடைய பஃப் பேஸ்ட்ரியை மொத்தமாக தயார் பண்ணுவோம். அப்போ முதல்ல மாவு பிசைகிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மைதா மாவு சொன்ன அளவு எடுத்துக்கோங்க. அது கூட உப்பை சேர்த்துடலாம். சொன்ன அளவிலான மைதா மாவு கூட 1 மேஜை கரண்டி வெண்ணெய். இதில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா, வெண்ணெய் அல்லது கொழுப்பு அப்படின்னு சொல்லப்படுறத வந்து மாவு முழுவதும் படர்ற மாதிரி நல்லா கலரி விடுறோம். இப்போ நம்ம போட்ட உப்பும் இது கூட நல்லா இப்படி கலந்துரும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உப்பையும் அடியிலேருந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லபடியாக நம்மளுடைய மாவு முழுவதும் வெண்ணெய் வந்து நல்லா கரைஞ்சி படர்ந்துருச்சு அப்படியே. அப்போ உப்பும் நல்லா கலந்துட்டதா எடுத்துக்கலாம். நம்ம 1/2 லிட்டர் தண்ணீர் சேர்க்குறோம். இந்த தண்ணீர் வந்து நல்ல குளிர்ந்த நிலையில் இருக்கணும். 1/2 லிட்டர் தண்ணீருன்றதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பார்த்துக்கோங்க. அப்படியே மொத்தமாக ஊற்றிட வேண்டாம். ஏன்னா இது வந்து சப்பாத்தி மாவை விடவும் ரொம்பவே மெத்துன்னு இருக்க வேண்டிய மாவு இது. அதனால தண்ணியை மெதுவாக சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம குளிர்ந்த தண்ணீரை சேர்க்குறோம். எதுக்கு குளிர்ந்த தண்ணீர் சேர்க்குறோன்னா, இந்த பஃப் பேஸ்ட்ரின்றது வந்து முழுக்க வெண்ணெய் செய்யப்படுற ஒரு பொருள். அப்போ என்ன ஆகும், வெண்ணெய் வந்து அதனுடைய ஸ்திரத்தன்மை வச்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த பதத்தில், சரியான பதத்தில் அது இருக்கணும்னா அது வந்து நல்ல குளிர்வான ஒரு டெம்பரேச்சரில் தான் அதால் இருக்க முடியும். அதனால நீங்கள் வந்து எப்போவுமே வெண்ணெய் சேர்த்து இந்த பஃப் பேஸ்ட்ரியை பண்ணிவிட்டு இது ரொம்ப நாள் நம்ம வைக்க போகிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியான தண்ணீரை உபயோகப்படுத்தினீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பதம் வந்து நம்மளுக்கு சுலபமாக நல்லபடியாக கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா, கடைசியில் 100 ml தண்ணி மீந்துடுத்து. இப்போ இந்த தண்ணியை நம்ம அப்படியே வச்சிடலாம். இது நல்லா பிசுன்னு ஒட்டிகிட்டு இருக்கிற பக்குவத்துக்கு இந்த மாவு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை மெதுவாக பிசைஞ்சிட்டே இருக்கணும். 5லிருந்து 10 நிமிடங்கள் நல்லா அழுத்தம் கொடுத்து இதை பிசைஞ்சிங்கன்னா மெத்துன்னு சப்பாத்தி மாவை விடவும் மிருதுவான ஒரு பக்குவத்துக்கு நம்மளுடைய மாவு வரணும். அதுதான் சரியான பக்குவம். அது நம்ம இப்போ பண்ண வந்துடும். லேசாக தூவிக்கோங்க. இந்த முறையை பின்பற்றி பாருங்கள். லேசாக மாவை உள்ளே இப்படி கொடுத்து ஒரு சிறிய அழுத்தம், லேசாக மாவை இப்படி உள்ளே கொடுத்து ஒரு அழுத்தம், லேசாக மாவை இப்படி உள்ளே கொடுக்குறீங்க, அப்புறம் ஒரு அழுத்தம். இதை பின்பற்றி 5 நிமிடங்கள் செய்ய என்ன ஆகிடும், ரொம்ப நல்ல மெத்தென்ற மாவு உருண்டை தயாராகிடும். இப்போ நம்ம கைகளில் மாவு ஒட்டி இருந்ததுன்னா என்ன ஆகும், அது நம்ம இந்த மாவையும் விடாமல் இன்னும் நல்லா பிடிச்சிக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த மாவை பிசையறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஈரமற்ற உலர்ந்த கையில் லேசாக கொஞ்சம் மாவை தடவிட்டு இப்போ பிசைஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட கையில் ஒட்டாமல் சுலபமாக நம்மளுக்கு வரும்.
இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொண்டு பண்ணோம்னா நம்மளுடைய நேரமும் செய்கிற விதமும் நம்மளுக்கு வந்து சுலபமாயிடும். இங்கே பாருங்கள், சரியாக 7-8 நிமிஷங்கள் நல்லா இது மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோன்னே இந்த மாவின் நிலைமையை பார்த்தீங்களா, எப்படி ரொம்பவே அழகாக மெத்துன்னு கையில் ஒட்டாத ஒரு தன்மைக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதனுடைய பிசுபிசுப்பு தன்மை, அதாவது க்ளூட்டன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்றதுக்காக இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக வைக்க போகிறோம். அதை தவிர நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி பஃப் பேஸ்ட்ரிக்கு நம்மளுக்கு தேவை வந்து ரொம்பவே முக்கியமான தேவை வந்து தட்பவெப்பநிலை. அதனால் இதனுடைய வெப்பநிலை வந்து மாறக்கூடாது, ரொம்ப குளிர்ந்த தன்மையிலேயே இது இருக்கணும். அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னா, இப்போது நம்மளுடைய குளிர்சாதன பெட்டிக்குள்ளார இதை வந்து 30லிருந்து 45 நிமிடங்கள் கண்டிப்பாக வச்சு எடுக்கலாம். அது வந்து குறைஞ்சது 30 நிமிஷம் வைக்கணும். அதிகப்படியாக உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா 40 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் அல்லது ஒட்டாத ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் லேசாக மாவு தூவிட்டு நம்மளுடைய மாவு உள்ளே வச்சிடலாம். இது ஒரு பாத்திரம் அல்லது இது மாதிரி ஒரு தாளில் போட்டு குளிர்சாதன பெட்டிக்குள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த வெண்ணெயால் செய்ய வேண்டிய கட்டியை முதல்ல அடுத்தது தயார் பண்ணுவோம். வெண்ணெய் பார்த்தீங்களா, நல்லா மெத்துன்னு அருமையாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த அறையினுடைய தட்பவெப்பநிலையில் இருக்கிறதுனால இது இப்படி இருக்குது. இல்லைன்னா வெண்ணெய் பொதுவாக ரொம்ப கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அரை கப்பான மைதா மாவை இந்த வெண்ணெய் கூட சேர்த்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய வெண்ணெயும் மாவையும் நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இதை வச்சு ஒரு சதுரமான கட்டி செய்யலாம். இது மாதிரி ஒரு தாள் மறுபடியும் எடுத்துக்கோங்க. இதில் லேசாக கொஞ்சம் மாவு தூவிக்கோங்க. மொத்த வெண்ணெயும் நம்ம மாற்றி இதுக்குள்ளார போட்டுட்டோம். அடுத்தது இப்போ நம்ம சிறிய சதுரம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இதை மடக்கி உங்களுடைய குளிர்சாதன பெட்டிக்குள்ளார அரை மணி நேரம் நிச்சயமாக வைக்கணும். அப்படியே உங்களுக்கு குளிர்சாதன பெட்டியில் இது இன்னும் கூடுதல் நேரம் ஆகும்னு தோணுச்சுன்னா இதை உங்களுடைய ஃப்ரீசர் அறைக்குள்ளார 20 நிமிஷம் வச்சுருந்து பாருங்கள். இது நல்லா கெட்டியாயிடும். அப்படி கெட்டியான பதம் வந்ததும் இதை எடுத்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா சரியாக 40-45 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய மாவு இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை எப்படி இருக்குதுன்னு வெளியில் எடுத்து பார்க்கலாம். நல்லா ஒட்டாத அளவுக்கு மாவு தெளிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மளுடைய மாவு சரியான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்கிற அந்த குழவியை எடுத்து அது மேலேயும் லேசாக மாவு தடவிக்கலாம். 4 பக்கமும் மாவை இழுத்து விட்ட மாதிரி அழுத்தமே கொடுக்காம லேசாக இந்த இதை உருட்டினா போதும். இங்கே நீங்கள் அதிகமான அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக இருக்காது. ஏன்னா தளர்வான நிலையில் மாவு இருக்குது, அதனால் அழுத்தம் கொடுக்க வேண்டாம். இப்போது நம்மளுடைய வெண்ணெய் கட்டியை எடுத்து பாருங்கள். நம்மக்கிட்ட அருமையான ஒரு சதுரம் அல்லது செவ்வகம் தயார் நிலையில் இருக்குது. இப்போ நம்மளுடைய வெண்ணெயை இதுக்குள்ளார வைக்கலாம். இப்போது இந்த பக்கம் இருக்கிறத எடுத்து அதுக்கு மேலே மெதுவாக போடுங்க. இப்போ பாருங்கள், 4 பக்கமும் எடுத்து மடக்கிட்டோம். இதை இப்போ திரும்பவும் மாவு தடவிட்டு இப்போ நல்லா சுற்றி அடிப்பாகம் எல்லா பக்கத்துலையும் மாவு தடவிக்கோங்க. லேசாக ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். இந்த வெண்ணெய் கட்டி மெதுவாக நம்மளுடைய மாவுக்குள்ளார போக போகுது. இதை மெதுவாக இப்படி தேய்ச்சி கொடுங்க. ஒரு மெல்லிசான பக்குவத்துக்கு வர வரைக்கும் லேசாக இப்படி தேய்ச்சி கொடுங்க. இதை நல்லா ஒரே பக்கமாக தேய்க்கக்கூடாது. நல்லா பறந்து 4 பக்கமும் பரவுற மாதிரி மெதுவாக நம்ம தேய்ச்சி கொடுக்கணும்.
நான் மெல்லிசுன்னு சொன்னது ரொம்ப மெல்லிய பக்குவத்துக்கு போயிடாதீங்க. இது வந்து இந்த கட்டி பதத்தில் இது இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, புத்தகம் மாதிரி மடிக்க போகிறோம். இந்த 2 மடிப்புக்கும் நடுவில் சரியாக 1 அங்குலம் இடைவெளி இருக்கட்டும். நல்லா இழுத்து விட்டு நீங்கள் இதை இப்படி மடிச்சுக்கலாம். இப்போ இதை இப்படி மடிக்கிறோம். நம்முடைய மடிப்பு, புத்தகம் மடிப்பு தயாராகிடுச்சு. இப்போ இதை நம்மளுடைய குளிர் சாதன பெட்டிக்குள்ளார சரியாக அரை மணி நேரம் திரும்பவும் வச்சு எடுக்கலாம். இதை நம்ம இதே மாதிரி 5 முறை மடிக்க போகிறோம். இப்போ முதல் முறை மடிப்பு மடித்தோடனே இப்படி உங்கள் விரலால் ஒரு அழுத்தம் கொடுத்து இதை உள்ளே வைக்கலாம். ஆனாலும் உங்களுக்கு இதை உள்ளே வச்சு எடுக்கும்போது அந்த நேரத்தில் இந்த மடிப்பு மறைஞ்சு போயிடலாம், இந்த அழுத்தம் மறைஞ்சு போயிடலாம், அல்லது இதை தேய்ச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மறந்து போயிடலாம். அப்போ நேரடியாக ஒரு காகிதம் எழுதுகோலையும் எடுத்து 1 அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இந்த தாள்லேயே இதை மடித்து நம்மளுடைய குளிர்சாதன பெட்டிக்குள்ளே விட்டுடலாம். இப்போது நம்ம முதல் தடவையாக குளிர்சாதன பெட்டியிலேருந்து எடுத்துட்டு 2வது முறையான மடிப்பை இப்போ பண்ண போகிறோம். பாருங்க, நம்ம அருமையான சதுரம் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம திரும்பவும் மடிப்போம். முதல்ல இந்த பக்கம் மடிச்சிருந்தோம், இப்போ இந்த பக்கமும் மடிப்போம். இப்போ 2வது முறை பண்ணிட்டோம். 1 2 அல்லது உங்கள் புத்தகத்தை எடுத்து 2ன்னு எழுதிக்கோம். இப்போ 2வது முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இப்போ 3வது முறையாக நம்ம மடிப்பு பண்ண போகிறோம். இப்போ லேசாக மாவு தூவிக்கோங்க. தூவிட்டு இந்த பக்கமாக வச்சு நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். நம்ம நல்லா ஒரு மெல்லிசாக தேய்ச்சிருக்கோம். இப்போ இதை திரும்பவும் மடக்குவோம். இப்போது நம்ம இதை 3வது முறையாக இப்படி ஒரு புத்தகமாக மடக்கியிருக்கோம். இதை அடுத்த அரை மணி நேரத்துக்கு நம்மளுடைய குளிர்சாதன பெட்டிக்குள்ளே வச்சு எடுக்கலாம். இப்போ நம்ம 4வது முறையாக இதை பண்ண போகிறோம். நம்ம ஒரு அருமையான புத்தக வடிவம் கொண்டு வந்துட்டோம். இப்போது இது 4வது மடிப்புன்றதுனால 4 புள்ளிகளை வைக்கலாம். அல்லது உங்களுடைய புத்தகத்தில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம குளிர்சாதன பெட்டிக்குள்ளே வைக்க போகிறோம். அடுத்த அரை மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து கடைசியாகவும் 5வது முறையாகவும் இதை தயார் பண்ண போகிறோம். நம்ம 5வது முறை கடைசி முறையான தேய்க்கிறத பண்ண போகிறோம். இத்தனை முறை தேய்க்கணுமே, இவ்வளோ நேரம் ஆகுமே அப்படின்னு பயந்துடாதீங்க. இது ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு திட்டம் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இன்றைய பொழுதுக்கு முதல் முறையாக மாவு பிசையும் போது மட்டும்தான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பாட்டுக்கு இந்த மாதிரி எடுத்து தேய்ச்சி உள்ளே வச்சிடலாம். இப்போ அருமையான ஒரு சதுரம் தயார் பண்ணிட்டோம். இப்போ திரும்பவும் நம்ம அதே மாதிரியான மடிப்புகளுக்கு போகலாம். அருமையான மடிப்புகளோட நம்மளுடைய பஃப் பேஸ்ட்ரி தயாராகிடுச்சு. என்ன நண்பர்களே, அருமையான பஃப் பேஸ்ட்ரி பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த பஃப் பேஸ்ட்ரி பாருங்கள், இத்தனை மடிப்புகளோட ரொம்பவே முறுமுறுன்னு நல்லா இருக்கும். நிச்சயமாக நீங்கள் இதை வந்து விரும்புவீங்க, குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அதை தவிர உங்ககிட்ட என்ன பகிர்ந்துக்க விரும்புகிறேன்னா, நீங்கள் இவ்வளோ செய்து பார்க்குறதுக்கு கஷ்டம்னு நினச்சிங்கன்னா இதன் பகுதிகளாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதாவது 600 கிராம் மாவுக்கு 500 கிராம் வெண்ணெய்ன்னு சொல்லியிருக்கோம். அதை நீங்கள் அப்படியே பாதியாக 300, 250 அல்லது 150, 125 அப்படின்ற அதே விகிதத்துக்கு மாற்றி நீங்கள் உங்களுடைய பஃப் பேஸ்ட்ரியை செய்து உங்கள் குடும்பத்தினரோட நிச்சயமாக பகிர்ந்து சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறோம். இப்போ தயார் பண்ணப்பட்ட இந்த பஃப் பேஸ்ட்ரியிலேருந்து மாவை எடுத்து நீங்கள் சிறிய தாள்களாக பரப்பி உங்களுடைய படைப்பாற்றலுக்கு ஏற்ற மாதிரி அதில் நிறைய விஷயங்களை வச்சு அருமையான விதவிதமான பஃப்களை தயாரித்து மகிழ்வீங்கன்னு நம்புகிறோம்.
உங்களுடைய ஃப்ரீசர் அறையில், குளிர்சாதன பெட்டியில் இருக்கிற ஃப்ரீசர் அறையில் இது 6 மாதத்துக்கு வச்சுருக்கலாம். தேவையான பொழுது இது வெளியில் எடுத்து உங்களுக்கு வேண்டிய சிறிய பகுதியை எடுத்துக்கிட்டு மீதத்தை உள்ள அதே மாதிரி வச்சுடுங்க. வச்சுட்டிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது. ஏன்னா வெறும் இது மாவும் வெண்ணையும் கலந்து பண்ணியிருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் இதை செய்து பார்த்து மகிழ்வீங்கன்னு நம்புகிறோம். தோசை பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்க. தோசை பீட்சாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய பிரெண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosapizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி.